வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் நிப்டி இண்டெக்ஸ் சார்ட் தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. ஸோ நிப்டி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு 24,395ங்கிற ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 40 பாயிண்ட் நமக்கு வந்து மைனஸில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனது வந்து மார்க்கெட்டில் எஸ்டர்டே க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ளோஸ் பக்கத்தில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி மார்க்கெட் கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கனால இன்னைக்கு நமக்கு வந்து ரெட் கேண்டில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ நமக்கு டெய்லி கேண்டில் நமக்கு வந்து ரெட் கேண்டில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம டெய்லி கேண்டில் நம்ம பார்க்குறப்போ டெய்லி பேஸில் பார்க்குறப்போ மார்க்கெட்டில் மறுபடியும் நாளைக்கு ப்ராபிலிட்டி எங்கே ஓப்பன் பண்ணுற இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஃபுல் பேக்கில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஹையர் கை போச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா மறுபடியும் ஃபார்வர்ட் மார்க்கெட் கீழே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது டெய்லி கண்டினியூஷன் பேட்டர்னில் இது இருக்குங்க. இன்கேஸ் மார்க்கெட்டு ஸோ இன்னைக்குள்ள லோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லோவில் ஓப்பன் பண்ணால் கூட மார்க்கெட் ஃபஸ்ட்டு அட்டமட்டு மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மேலே போயிட்டு 50% ரீச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து டெய்லி நம்ம மார்க்கெட்டுடைய ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் வந்து இருக்கிறனால அந்த நம்ம டெய்லி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ஃபஸ்ட் நம்ம அதை பார்க்குறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுறோம்னாக்கி நம்ம வந்து சார்ட் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் ட்ரெண்டு என்ன மாதிரி போயிட்டு இருக்காங்க, மார்க்கெட் என்ன மாதிரி டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பார்த்துட்டு வரோம். அது போக நம்ம ஆப்ஷன்ஸும் பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேயில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம ரெகுலராக நம்ம சேனல் இந்த தினம் ஒரு பார்வை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியுங்க. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் 600ங்கிற ஒரு இடத்த மார்க்கெட் கட் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கோம். கொடுத்த பிறகு மார்க்கெட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ப்ராஃபிட் புக்கிங் கண்டினியூ நடந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் எது வரைக்கும் நடக்குங்கிறத பார்ப்போங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 200ங்கிற ஒரு சூழலை நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அது வந்து 24,000 ஸோ 260ங்கிற ஒரு இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அது மீட்டிங் பாயிண்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட் அந்த இடத்துக்கு வரைக்கும் வருமா, இல்லை மார்க்கெட்டு 24,000 வரைக்கும் வருமாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, என்னெல்லாம் நடக்குங்கிறத பார்த்துட்டு இப்போ வருவோம். ஃபஸ்ட்டு சார்ட்டை கிளியராக அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பாருங்கள், எஸ்டர்டே நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு பையிங் ப்ரெஷர் தெரிஞ்சு, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு பையிங் ப்ரெஷர் தெரியுது. ஆனாலும் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. டாமினேட் பண்ணுற காரணம் ஏன்னா இந்த இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எங்கே ஒரு இம்பல்ஸாக மார்க்கெட் போன காரணத்தினால மார்க்கெட்டில் இந்த இடத்துல மார்க்கெட் ஆர்டர்ஸ் வந்து ஃபுல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒன்ஸ் ஆர்டர் ஃபுல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஸ்ட்ராங்காக வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் பையர்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் இந்த சோன் எல்லாமே பையர் சோன் தான். ஸோ அப்போ பையர்ஸ் வந்து எப்போ செல்லர்ஸ் வந்து அவங்கள வந்து பீட் பண்ணி இந்த சோன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சோனை வந்து மார்க்கெட்டை பிரேக் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து அக்குரஸியாக வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம், வெயிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பையர்ஸ் வந்து இப்போ ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பையர்ஸ் வந்தாக்கி கண்டிப்பாக மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த ஹையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணதுக்கு அதிக ப்ராபிலிட்டி ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துடுங்க இந்த இதை. ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், 1 ஹவரில் பார்த்துருவாங்க மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டில் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ டெய்லியில் நம்ம வந்து ஸ்டில் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துட்டு இருக்கோங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓகே, 1 ஹவரில் நம்ம வந்து மார்க்கெட் என்ன டைரக்ஷனில் வந்துட்டு இருக்காங்கிறது சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணிடுவோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 1 ஹவரில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்கி ப்ரீவியஸாக மார்க்கெட்டு இந்த சோனை தான் மார்க்கெட் என்ன பண்ணாங்க, இந்த சோனில் மார்க்கெட் இருந்து ரொம்ப நாளாக வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து படம் போல மார்க்கெட் மேலே மேலே புதுசாக போயிட்டு இருந்தாங்க. மறுபடியும் இங்கே போயிட்டு இருந்தாங்க. திரும்ப என்ன பண்ணாங்க, இந்த இடத்துக்கு மேலே போக முடியாமல் ஆல்மோஸ்ட் இந்த 600ங்கிற சோனை வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கே வரப்போலாம் ஃபாலோ ஆனாங்க, இங்கே வரப்போலாம் ஃபாலோ ஆனாங்க. அப்படி ஃபாலோ ஆகிறப்போ மறுபடியும் இங்கே நம்ம சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த டேரக்ஷனில் போயிட்டு இருந்தாங்க. இப்படி தான் மார்க்கெட் டேரக்ஷன் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இங்கே வரப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஃபாலோ ஆன மார்க்கெட் என்ன பண்ணாங்க, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட்டு ரியாக்ஷன் பண்ணி இங்கே ஒரு டச் எடுத்திருந்தாங்க. மறுபடியும் இந்த டச் எடுக்கிறப்போ மார்க்கெட் என்ன பண்ணாங்க, இங்கேருந்து போகிறப்போ இந்த 600ங்கிற இடத்த மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ சார்ட்டில் நமக்கு 600ங்கிற இடம் வந்து ஸோ 1 ஹவரில் நமக்கு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கிடச்சி. அந்த பிரேக் அவுட் பாருங்கள், மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு இன்பேலன்ஸாக மார்க்கெட்டில் கேப்பாக போட்டு போனாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேப்பை மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேப்பை மறுப்பு கீழே ப்ராஃபிட் புக்கிங்கில் புக் பண்ணிட்டாங்க. அப்போ மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து இப்படி இருக்கிற காரணத்தினால ஸோ இந்த கேப்பை ஃபுல்லாக எடுக்கணும்னு நினச்சா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 24,000ங்கிற ஒரு வேல்யூஸ் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அதை காட்டி நமக்கு என்ன ஒரு முக்கியமான வேல்யூஸ் என்ன இருக்குனாக்கி, இந்த இடத்துல நமக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் மீட்டிங் பாயிண்ட் சொன்னோம். இந்த மீட்டிங் பாயிண்ட் அப்போ மார்க்கெட்டில் நமக்கு ஸோ 24,260ங்கிற சோனில் இந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்குங்க. அப்போ இந்த 24,260 24,150 நமக்கு மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, அடுத்து கீழே இருக்கிற நமக்கு ஒரு முக்கியமான வேல்யூஸாக இருக்கிறதுக்கான ட்ரே பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ மார்க்கெட்டு ஸோ 24,150 டு 24,250ங்கிற மார்க்கெட்டில் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கனாக்கி மறுபடியும் நமக்கு வந்து கீழே 24,000 ரவுண்ட் வேல்யூவான 24,000 தொடுறதுக்கான அட்டமெண்ட் ட்ரே பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஸோ மார்க்கெட்டில் இந்த 1 ஹவரில் ட்ரெண்ட் எப்படி இருக்காங்கிறத நம்ம வந்து எஸ்டர்டே சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 1 ஹவரில் இந்த லோ வந்து மார்க்கெட் எடுத்த காரணத்தினால
ஃபர்தரா மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல போனா மட்டும் தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து அப் சைட்ல போக முடியும் அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பா என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் பண்ணி கீழே தான் வச்சிருக்காங்க. அப்போ மறுபடியும் பாருங்க மார்க்கெட்ல, ஸோ இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த லோ மார்க்கெட் எடுத்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா மார்க்கெட் ஸோ இந்த லோ மார்க்கெட் 1 ஹவர்ல உங்களுக்கு பிரேக் பண்ற மாதிரி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கனாக்கி கீழே இருக்க கேப்பை 24,000 ஃபுல் பண்றதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி ஆயிருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த லோ மார்க் பண்ணிடுங்க. இந்த லோ வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான லோங்க. ஸோ இந்த லோ வந்து மார்க்கெட் எடுத்துச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் கீழே இருக்க 24,000 ஃபுல் பண்றதுக்கு ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி அதிக சான்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட் இப்போ இங்கிருந்து போற மார்க்கெட் கண்டிப்பா இந்த ஹையர் கை ஃபார்மேஷன்ல போகணுங்க. போயிட்டு கீழே வர மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லோவை எடுக்காம இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து இப்படி மாறுங்கிற மாதிரி நம்ம எடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா மார்க்கெட் கீழே வரதுக்கு ட்ரை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ 1 ஹவர்ஸ்ல இதாங்க இப்போ மார்க்கெட்ல இருக்க சினாரியோ. ஸோ நமக்கு தெளிவாக மார்க்கெட்ல காட்டிட்டு வராங்க. கீழே கீழே ஸ்டெப்ல இறங்கி வந்துட்டே இருக்காங்க. எப்போ இருக்க ஸ்டெப்பை மேல மரம் போடுறாங்களோ அப்போ மார்க்கெட்ல புல்லிஷ் பேஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம 5 மினிட்ஸ்ல பார்த்துருவோம் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி. மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கனாக்கி எஸ்டர்டே கேண்டில் இருக்கு, அந்த கேண்டிலுடைய விக்குக்கு தான் மார்க்கெட் எனக்கு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்டர்டே கேண்டிலுடைய ஹையும் மார்க்கெட் எடுக்கல, லோவும் எடுக்கலாங்க. ஸோ எஸ்டர்டே மார்க்கெட்டுடைய இதாங்க ஹை, அந்த ஹைக்கும் மார்க்கெட் போகல, லோக்கும் போகலங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி இந்த இதுக்குள்ளேயே மார்க்கெட்ல இந்த சிங்குக்குள்ளேயே மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சோனுக்குள்ளேயே மார்க்கெட்டை வச்சுட்டாங்க ஃபுல்லாவே. அப்போ இதுக்குள்ளே மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா அப்படி முடிச்சு இப்படி வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து இன்னைக்கு எஸ்டர்டே கேண்டிலுக்கு உள்ளேயே வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல எந்த பக்கம் உடைக்கிறாங்களோ அந்த பக்கம் நமக்கு கண்டிப்பாக ஒரு 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 ராலி கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து இங்க பாருங்க, கீழே வந்து ஒரு பேட்டர்ன் இப்படி இருக்குங்க, மேலே வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. நம்ம இப்போ போட்டிருக்க டிராயிங்ல கீழே இருக்கலாம் நமக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, மேலே ஒரு சப்போர்ட் இருக்காங்க. சரிங்களா. அப்போ மார்க்கெட்ல நாம கொடுக்குற பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் வந்து ஸோ நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த லெவல்ஸுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து ஸோ எஸ்டர்டே நம்ம கொடுத்த நெகட்டிவ் ஓப்பன் வந்து நமக்கு ஸோ 24,428 கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட்ல நமக்கு அந்த நெகட்டிவ் ஓப்பன் தான் மார்க்கெட் எக்ஸாக்டா ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணாங்கனாக்கி ஸோ அவங்க 500 நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தோம், கண்டிப்பா நெகட்டிவ் ஓப்பன் கிடைச்சுன்னா மார்க்கெட்ல சப்போர்ட் ஒன்றும் மார்க்கெட் மதிக்காதுங்க, டைரக்டா சப்போர்ட் வான 302க்கு மார்க்கெட் போயிடும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணாங்க, 302ல போய் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகி மறுபடியும் நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம நெகட்டிவ் ஓப்பன் வரைக்கும் வந்தாங்க, வந்துட்டு மேலே போக முடியாம மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து ஃபாலோ ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அதே சோன்ல முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம வேல்யூஸ் கொடுக்குற அந்த வேல்யூஸ்ல மார்க்கெட் கரெக்டாக ரியாக்ட் ஆகிட்டு தாங்க இருக்கு. ஸோ நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இன்னைக்கு இந்த க்ளோஸை வச்சு பார்க்குறப்போ நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த வகையில் நமக்கு வந்து ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனுங்கிறது நமக்கு ஸோ 24,432 நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனுங்க. அந்த பாசிட்டிவ் ஓப்பன் கிடச்சின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக 24,472க்கு அட்டமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அட்டமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் 24,542 போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிள் ஆச்சுன்னா நமக்கு 612 போகிறதுக்கான அட்டமெண்ட் இருக்கும். ஓகேங்களா. மார்க்கெட்டில் நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் 24,378 நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சின்னா மார்க்கெட் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு ஸோ 228ங்கிற சோனை வந்து கண்டிப்பாக மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. 228ங்கிற சோனை வந்து S2ங்க, S2 மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அந்த S2 மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்ல கண்டிப்பாக ஃபால் வந்து 24,000 போகிறதுக்கான அட்டமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வந்து மார்க்கெட் 24,000 போகணும்னா மார்க்கெட் 24,228 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 24,000 போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நெகட்டிவ் ஓப்பன் நாளைக்கு கிடச்சினா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சப்போர்ட்டுங்க. ஸோ பாசிட்டிவ் ஓப்பன் கிடச்சினா மார்க்கெட் மெதுவாக மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சினா மார்க்கெட் ஸ்பீடாகவே கீழே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதான் நமக்கு வந்து இப்போ இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக சார்ட்டில் இருக்க பையர்ஸும் செல்லர்ஸையும் கால்குலேஷன் பண்ணி எடுத்த ஒரு லெவல்ஸ் தாங்க, வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம டேரெக்டாக நீ ப்ரீமியம் போயிருவாங்க. ப்ரீமியம் வந்து மார்க்கெட்டில் நமக்கு வந்து கம்மியாக இருக்குதுங்க. ஸோ ரொம்ப பெருசாக இல்லை. ஸோ விக்ஸும் கம்மியாக இருக்குது. சரிங்களா. அதனால ப்ரீமியம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கி ஸோ 112 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 112 ஒரு வேல்யூவை மார்க்கெட்டில் நாளைக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணுறப்போ அந்த எந்த ஸ்ட்ரைக் ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த ஸ்ட்ரைக் வந்து 112 யார் ஹோல்டு பண்ணுறாங்களோ அந்த டேரக்ஷனில் மார்க்கெட் போய்கிட்டே இருக்குங்க. ஸோ 112 விட்டு கீழே வரப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவாங்கனாக்கி அந்த டேரக்ஷனை விட்டு மார்க்கெட் அடுத்த டேரக்ஷன் போக ட்ரை பண்ணிடுவாங்க. ரெண்டு பேருமே எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து 24,400 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே 112 லெவல்ஸுக்கு கீழே இருந்தாக்கி மார்க்கெட்டில் நோ ட்ரேடிங் டேங்க, மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஓகேங்களா. ஸோ அந்த சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3ங்கிறது நமக்கு வந்து ஆப்ஷன் பையருக்காக நம்ம வந்து F&Oல பை பண்றவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கக்கூடிய வேல்யூஸ்ங்க. ₹95, ₹64, ₹40. இந்த மாதிரி வேல்யூஸ்ல நீங்க வந்து பொறுமையா இருந்து என்ட்ரி எடுத்தா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். செல்லர்ஸ் வந்து நீங்க வந்து ரெசிஸ்டன்ஸ்ல ₹134, ₹152, ₹185ங்கிற இதுல நீங்க செல் பண்ணா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரீமியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம தினம் ஒரு பார்வையில் நம்ம ஆல்மோஸ்ட் மார்க்கெட் நிஃப்டி வந்து என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு என்ன பண்ணாங்கிறதையும் பார்த்துட்டோங்க, நாளைக்கு என்ன பண்ணலாங்கிறதுக்கான இதையும் நம்ம சொல்லிட்டோங்க. ஸோ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் கொடுத்துருக்கோம், ப்ரீமியம் கால்குலேஷன்ஸும் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போக நமக்கு வந்து மார்க்கெட்டில் நமக்கு புட்கால் ரேஷியோ வந்து ஆப்ஷன்ஸில் பார்க்குறப்ப நமக்கு வந்து 0.78 தான் இருக்குது. அது வந்து நமக்கு என்னன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் தாங்க. ஸோ இந்த புட்கால் ரேஷியோ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க, அது வந்து கம்மியாக இருக்குது. சரிங்களா. அது போக இன்னொரு இன்ஃபர்மேஷன் நமக்கு என்னன்னா மார்க்கெட்டில் தொடர்ச்சியாக இந்த ஃபால் வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது ப்ராஃபிட் புக்கிங்கில் வருதுங்க. நமக்கு வந்து பெருசா வந்து ஒரு ஃபியூச்சர்ல வந்து எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகலைங்க. ஆட் ஆகி வந்திருந்தாக்கி நமக்கு கண்டிப்பா மார்க்கெட்ல ஷார்ட் பில்டப்னு எடுத்துக்கலாம். பட் ஷார்ட் பில்டப்லயே மார்க்கெட் வரலங்க. கம்மியா தான் இருக்காங்க. சரி, அதனால வந்து அது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் பார்க்கப்படுதுங்க. அந்த ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் கீழ வந்துச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் ஆகுறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங்ல வரக்கூடிய மார்க்கெட்டுக்கு 2 ப்ராபபிலிட்டிங்க. மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்குங்க. 80% இப்போ அந்த மாதிரி இருக்குங்க. 20% தான் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கி திரும்ப ஷார்ட் பில்டப்பா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிங்க.